தமிழர்களுக்கு என்று ஒரு தனியே குணம் உண்டு என்று சொல்வார்கள். அந்த குணம்னா ஒன்று வீரம், இன்னொன்று காதல். இந்த ரெண்டையும் விட அதிகமான ஒரு குணம் இங்கே நம் தமிழர்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா அது கொடைத்தன்மையும் மனிதநேயமும், இன்னும் ஒருபடி மேலே போனால் உயிர் நேயம்னு சொன்னா இன்னும் பொருத்தமாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நற்றிணை என்கிற ஒரு சங்க பாடலை வரக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. பரதவர்கள் தங்களுடைய ஓட்டுகிற இந்த தோணி அதனுடைய பலன் முடிந்த பிறகு அதை எப்படி கையாளுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியும், உழவர்கள் தங்களுக்கென்று உழைத்த ஒரு காளை அதனுடைய வாழ்நாள் முடிகிற போது அதை எப்படி கையாண்டார்கள் என்கிற செய்தியும் ஒரு நற்றிணை பாடல் சொல்கிறது. அதை படிக்கிற போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னா, இன்னைக்கு இப்போதான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனுஷங்களே வேலை செஞ்சு ஒரு 58-60 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வேணுங்கிறதே நம்ம இன்னைக்கு யோசிச்சு இப்போதான் அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா சங்க காலத்திலேயே ஒரு ஓடம் பரதவர்களுக்காக ஓடி ஓடி ஓய்ந்து விட்டால் அதை ஒரு புன்னை மரத்தின் நிழல்ல கட்டி வச்சுட்டு அதுக்கு அகில் புகையால தூபம் காண்பித்து அதை இளைப்பாற வைக்க வேண்டும் என்கிற மரபும், ஒரு உழைத்த காளை வயதாகி போய்விட்டால் ஒரு புல் நிறைந்த வயலிலே அதை கொண்டு போய் விட்டுட்டு ஒரு காவலாளியும் போட்டு ரிட்டையர்மெண்ட் வித் பென்ஷன் அப்படிங்கிற ஒன்றை காளை மாட்டுக்கும் அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்கிற பெருமையை இந்த நற்றிணை பாடல் சொல்வதிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது.